விஜய்கிட்ட வந்து முத்து வந்து சொல்கிறாரு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஆனால் விஜயை வர மறுக்கிறாங்க. நான் ஏன்டா வீட்டுக்கு வரணும்? நீயும் உன் பொண்டாட்டி வீட்டுக்கு விட்டு போனா தான் வருவேன். நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னோடனே, அப்படியா அப்போ நீங்கள் வீட்டுக்கு வர முடியாது அப்படின்றாங்க. மீராவோட அம்மா அவங்க ஃபேமிலியெல்லாம் வரதை பார்த்துட்டு விஜயா செமையாக டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அவங்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சுட்டுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சத்யா வந்து மன்னிப்பு கேட்குறாரு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா, இங்கேருந்து போயிடு அப்படின்றாங்க. அடுத்து வந்து மீனாவோட அம்மா வந்து தயவுசெய்து மன்னிச்சுடுங்க, ஏதோ என் பிள்ளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய மனசு பண்ணி நீங்கள் வந்து வாபஸ் வாங்கினீங்களே, எவ்வளோ பெரிய மனசு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது விஜயோட ஃப்ரெண்டு வந்து இதுக்காக வாபஸ் வாங்கினேன், எனக்கு தானே தெரியும் அப்படின்றாங்க. நீ அமைதியாக இருக்க மாட்டே அப்படின்றாங்க வந்து விஜயா. அடுத்து வந்து அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை, போனால் போகுது, சின்ன பையனாச்சே, படிக்கிற பையன், எதுக்கு படிப்பை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் போதுன்னு ஏதோ கருணையில் பண்ணிட்டேன், வேறு மற்றபடி உங்கள் மேலெல்லாம் எனக்கு செம காண்டாக தான் இருக்குது அப்படின்றாங்க. சரிங்க சம்மந்தி, ரொம்ப நன்றி சம்மந்தி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, ரொம்ப நேரம்லாம் இங்கே நிற்க முடியாது, எங்களுக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்றாங்க. அது கேட்டு சரிங்க சம்மந்தி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. சரி என்ன நீங்கள் போகலையா வீட்டுக்கு, அப்போ வரமாட்டிங்களா வீட்டுக்கு அப்படின்னோடனே, நான் அதான் சொல்லிட்டேனடா வர முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன்டா நீ தொல்லை பண்ணுற, உன் அப்பா வந்து கூப்பிட்டு நான் வரல, நீ கூப்பிட்டா நான் வந்துடுமா அப்படின்றாங்க விஜயா. ஓ அப்படியா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இப்படி தான் ஒருத்தவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்களா வீட்டை விட்டு போயிட்டு, அப்புறம் என்ன பண்ணாரா அவங்க வீட்டுக்காரர், அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டாராம். அதே மாதிரி உங்களுக்கும் நடந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க, அப்போ அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே வந்து விஜயா கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்டே, உண்மையிலேயே அவர் என்னை டைவர்ஸ் பண்ணிடுவாரா, சான்ஸ் இருக்குது விஜயா கொஞ்சம் பார்த்துக்கோ, ஏன்னா அவரோட குணம் எப்போ எப்படி மாறும்னு தெரியலையே, திடீர்னு உன் மேலே அந்த கோவத்தில் வந்து டைவர்ஸ் பண்ணுறா என்ன பண்ணும், இந்த வயசுக்கு மேலே டைவர்ஸ் பண்ணால் நல்லாவா இருக்கும் விஜயா, ஐயோ அதெல்லாம் நல்லாவே இருக்காது, அப்போது இப்போவே வந்து கிளம்பிடு அதான் நல்லது அப்படின்னோன்னா, சரி நான் கிளம்பிடுறேன் அப்படின்றாங்க. எங்கே வந்து முத்துக்கிட்ட மீனா வந்து கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ பேசியும் அத்தை வரமாட்டேன்றாங்க. அதெல்லாம் வருவாங்க, ஒரு போட்டிருக்கேன்ல, கண்டிப்பாக வருவாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ பார் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே என் அம்மா வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு பாரு அப்படின்னு, என்னங்க சொல்கிறீங்க, எல்லாம் அப்படி தான் மீனா, எங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. சரிங்க மாப்பிள்ளை நாங்கள் கிளம்புறோம், இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா பேசுனா தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க எப்பவுமே அப்படி தான், எங்களுக்கு தான் தெரியுமே மாப்பிள்ளை, அது வரைக்கும் அவங்க வந்து என் பிள்ளைக்கு வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கினாங்களா, அதுவே பெரிய விஷயம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து கரெக்டாக முத்து வர்றாரு. அதுக்கு முன்னாடி விஜயா வந்திருக்காங்க. விஜயா பார்த்து, நான் தான் சொன்னேன்ல எங்கள் அம்மா வந்துடுவாங்க, ஆமாங்க கரெக்டாக சொன்னீங்க அப்படின்றாங்க. இங்கே விஜயா வர பார்த்து, என்ன விஜயா வந்துட்டியா, எனக்கு தெரியும் நீ வந்துடுவேன்னு அப்படின்றாங்க. ஐயோ இவர் நல்லா பேசுகிறாரு, டைவர்ஸ் பண்ணிடுவார்னு நினச்சி யோசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னோடனே, ஏங்க என்னை கூப்பிட வரமாட்டீங்களா நீங்கள் அப்படின்றாங்க. நீ ஏன் வந்துடுவேன்னு தெரியும் விஜயா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, என்னை விட்டுட்டு எங்கே நீங்கள் இருப்ப அப்படின்றாரு. உடனே சந்தோஷம் தாங்க முடியல விஜயாவுக்கு. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, என்னம்மா நீ திடீர்னு வந்து இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுருக்க, எதுக்காகம்மா வாபஸ் வாங்கினேன், அவன்லாம் உள்ளே இருக்கணுமா, டேய் விட்றா சின்ன பையன் பொழைச்சி போட்டோம் அப்படின்றாங்க. நீ அப்படி படுற விடுற ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்னடா ஓவராக பேசுகிற அப்படின்றாங்க. உடனே உள்ளே போகிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து ரோஹிணி வந்து இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க மனோஜ் கிட்ட, மனோஜ் கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்து இப்படி வாங்குற ஆளே கிடையாது, வாபஸ் வாங்குற ஏதோ உண்மை இருக்குது, போய் உங்கள் அம்மா கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாவது உண்மையை வாங்க பாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லி விடுறாங்க. சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிட்டு போய் பேசுகிறாரு. என்னம்மா திடீர்னு எதுக்கு வாபஸ் வாங்கினேன், அவனை உள்ளே வைக்கணும் தானே நினச்சேன், வாபஸ் வாங்கினது நல்லாவே இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வாபஸ் வாங்கி தானே ஆகணும், ஏம்மா டேய் அதெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா, என்ன காரணம் அப்படி, ஆனால் உள்ளத்தால்னா எனக்கு என்ன பிரயோஜனம், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கிடச்சிச்சுடா அப்படின்னு, என்னம்மா சொல்கிற, அதெல்லாம் அப்படி தான்டா அப்படின்னா, அப்போது பணத்துக்காக தான் இவங்க வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு ரோஹிணி கண்டுபிடிக்கிறாங்க.